ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையில் காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையில் அருமையான ஒரு காரியங்களை நமக்கு இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு யாக்கோபு ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரை நெருங்குகிறார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அவன் தனித்திருந்தான். பல சோதனைகளை அவன் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது தேவனோடு அவன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்பட்டார். தேவனோடு அவன் பேசும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன், நான் உம்மை விடுவது இல்லை என்ற ஒரு வைராக்கியத்தோடு யாக்கோபு அங்கே தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறான். இன்றைக்கு கூட நாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை என்று சொல்லி நாம் தேவனோடு நாம் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நீர் எனக்கு நன்மைகளை செய்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி நாம் அவரை ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம், அங்கே சூனைமியாளை நாம் பார்க்க முடிகிறது. பிள்ளை இறந்து போனாள். அப்பொழுது தேவ மனுஷனை அவள் சந்திக்கிறாள். எலிசாவை அவள் சந்திக்கிறாள். அங்கே வசனம் சொல்லுகிறது, 30ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 4:30, பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். அங்கே மரித்து போன ஒரு பிள்ளையை எலிசா எழுப்புகிறான். அந்த தாயின் பிடிவாதம், நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொன்ன சூனேமியாளைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதம் உயிர்ப்பிக்கப்படும் வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ள வர வேண்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியாவுக்கு பின்பாக எலிசா போகிறார். அப்பொழுது எலியா 6ஆம் வசனத்தில் அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். அப்போ எலிசா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அந்த வரம் இரட்டிப்பாய் பெறும் வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை என்ற ஒரு போராட்டத்தோடு அங்கே எலிசா காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு நாம் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் பின்தொடர வேண்டும். தேவனை, ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவை நாம் பின்தொடர வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட வைராக்கியமான தேவ பிள்ளைகளுடைய நான் உம்மை விடுகிறதில்லை என்ற தீர்மானத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால், தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவாக இருந்தாலும் அது என்னை பிரிக்க இயலாது என்று சொல்லி அங்கே பவுல் அழகாக நிறைய காரியங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அவைகளை வாசிப்பது மாத்திரமல்ல, நான் உம்மை விடுகிறதில்லை என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாளை நாம் வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல காரியங்களை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்தும், ஆண்டவர் ஜீவ அப்பம் நானே,
என்று சொல்லி அவரே ஜீவப்பமாக பிக்கப்படும் நாளை குறித்து அவர் சொல்லும்போது, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவனை நான் கடைசி நாளில் எழுப்பேன் என்று சொல்லி அவர் போதனை செய்து கொண்டிருந்த போது, அங்கே அதை கேட்ட சீஷர்கள் அநேகர், இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று பின்வாங்கி போனார்கள். இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு நாம் இருப்போம். சுனமியால் மரித்த பிள்ளையை உயிரோடு திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். எலியாவுக்கு பின் சென்ற எலிசா இரட்டத்தனையான வரங்களை பெற்று அவன் திரும்புகிறான். அதே போல் நகோமியை பின்தொடர்ந்த ரூத் மரண பரியந்தம் நான் உம்மை விடுகிறதில்லை என்ற தீர்மானம், தாவீதின் சந்ததி உருவாகும்படி அவளிடத்தில் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இது நான் உம்மை விடுகிறது இல்லை என்ற தீர்மானத்தோட அன்றைக்கு யாக்கோபு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்துக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மேன்மேலும் நம்மை, நம்ம குடும்பத்தையும், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. God bless you.